வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய துபாய் ஸ்கை யோகா சென்டர் அன்பர்கள் அனைவரையும் பெரம்பலூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது மன நிறைவே மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க உள்ளோம். மன நிறைவுனா என்ன? பொதுவா மன நிறைவு என்பது இன்றைய காலகட்டத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆடம்பரமான வாழ்க்கை, அதாவது பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறது தான் மன நிறைவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதற்காக நிறைய படிக்கிறோம், டிகிரிஸ் வாங்குறோம், நல்ல வேலையில அமர்றோம், நிறைய செயல்களை செய்கிறோம். அப்போது மன நிறைவு என்பது பொருளாதாரத்தை மையமாக வச்சு மட்டும் கிடையாது. அது இல்லாம உடல் ஆரோக்கியம், உறவுகளில் இணக்கம், சமுதாய அந்தஸ்து. அதனாலதான் மகரிஷி தன் வாழ்த்துல சொல்லும்போது உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த 5ஐயும் உள்ளடக்கி மனிதனுக்கு நிறைவா கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மன நிறைவு அடையணும்னா ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம். 2வது, உறவுகளில் இணக்கம் இருக்கணும். 3வது, பொருளாதாரம். 4வது பாத்தீங்கன்னா சமுதாய சூழ்நிலைகள். 5வது, இறையுணர்வு, மெய்ஞானம். இந்த 5ம் இருந்தாதான் மன நிறைவு கிடைக்கும். இதுல ஒன்று விடுபட்டாலும் மன நிறைவு கிடைக்காது. இந்த 5ம் முறையாக அமையணும். அமைவதற்கு மனம் முதலில் இறைநிலைய அடையணும். அந்த இறைநிலைய அடையதற்கு இறை உணர்வு பெறணும். அப்ப இந்த மன நிறைவுக்கு தடையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மனக்கவலை. இந்த மனக்கவலை எதனால வருது? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்கள் நமக்கு தடையா இருக்கிறது. அப்ப அந்த மன நிறைவு எதுன்னு பாத்தீங்கன்னா மனக்கவலையால. அப்ப இந்த மனக்கவலை எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த 6 தீய குணங்கள்னாலதான் இந்த மனக்கவலை வருது. அதனாலதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க, வேண்டாததை விட்டு விட்டால் வேண்டியவை அங்கே இருக்கிறது தெரியும். அதாவது அல்லதை விட்டால் நல்லது அங்கேயே இருப்பது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தேவை இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மம் பிளஸ் கண்மம் பிளஸ் மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த தேவை இல்லாததை நம்ம விட்டுட்டாலே நல்லதுன்னு சொல்லக்கூடிய அந்த மன நிறைவு கிடைச்சிடும். அப்ப மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை இஸ் ஈக்குவல் டு கடவுள். நமக்கு இது சாமி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தேவையில்லாத ஆணவம், கண்மம், மாயைய விடுபட்டாதான் 6 குணங்களை சீரமைக்க முடியும். அப்ப இந்த 6 குணம் சீரமைப்பு தேவையில்லாததை விட்டு விடணும். அப்பதான் மனக்கவலை போகும். மனக்கவலை போனாதான் மன நிறைவு கிடைக்கும். மன நிறைவு கிடைச்சாதான் இறைநிலைய உணர முடியும். அந்த இறைநிலைய உணரும் போது நிச்சயமா ஒரு மனிதன் மகிழ்ச்சி சுரங்கன்ற அரங்கத்துக்குள்ள போக முடியும். அப்ப இந்த 6 குணம் சீரமைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா தான் என்ற அதிகார பற்றும் தனது என்ற பொருள் பற்றும், அதாவது தான் என்ற அதிகார பற்றும் தனது என்ற பொருள் பற்றும், இது எதுக்கு வழிவகுக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொருள், புகழ்,
புலனின்பம், அதிகாரம். இந்த 4 தீய குணங்களாதான் வடிவெடுத்து கொடுக்குது. இந்த 4 தீய குணங்கள் காலப்போக்கில் 6 தீய குணங்களா மலர்ந்துருக்கு. அப்ப இந்த 6 தீய குணங்களையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு மகரிஷி தவம்ன்ற ஒரு துடுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 6 குணங்கள் மட்டுமே மனக்கவலைக்கு காரணமா இல்லை. இன்னொரு விஷயமும் மனக்கவலைக்கு காரணம் என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா விலங்கின பதிவுகள். விலங்கின பதிவுகள்னா பிறர் வளம் பறித்தல், பிறர் வாழும் சுதந்திரத்தை அளித்தல், உயிர்கொலை ஆகிய இந்த 3 தான் விலங்கின பதிவுகள். ஏன் இந்த விலங்கின பதிவுகள் நமக்கு 6 குணங்களை சீரமைக்கிறதுக்கும் இந்த தவ வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாம தடைப்பட்டு போறதுக்கும் மனக்கவலைய உருவாக்குறதுக்கும் வழியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் பல லட்சம் ஆண்டுகளா விலங்குகளாகவே வாழ்ந்திருக்காங்க. அப்ப பல 1000 ஆண்டுகளாகத்தான் மனிதன் சிந்திச்சு செயல்பட்டு கொண்டிருக்கோம். அப்ப பல லட்சம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய அந்த பதிவு நமக்கு அவ்வளவு சுலபமா மாறாது. அதை நம்ம படிப்படியா தான் குறைக்கணும். அதனாலதான் மகரிஷி சொல்லியிருக்காரு, விலங்கின பதிவு உடற்பயிற்சியை செய்ய செய்ய மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மனிதன் மன நிறைவோடு வாழத்தான் ஆசைப்படுகிறான். ஆனா அது தடையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா விலங்கின பதிவு. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு சிறுத்தை மான வேட்டையாட போகுது. எப்படி வேட்டையாடும் பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையோட முன்ன கால்கள் 2யும் பாத்தீங்கன்னா அப்படியே சப்புன்னு அந்த மானை அடிச்சு கொள்ளும். அந்த அடிக்கிற அந்த பதிவு இன்னமும் நம்ம மனிதனுடைய கைகள்ல இருக்கு. இன்னும் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு குழந்தை பயங்கரமா அடம் பண்ணுது. அப்ப உடனே நமக்கு என்ன தோணும்? அந்த கையால ஓங்கி அடிக்கதான் தோணும். அந்த பதிவு இன்னும் நம்மளுடைய கையை விட்டு இன்னும் போகல. அது 1000 லட்சம் ஆண்டுகளான அந்த பதிவு. அந்த பதிவு பாத்தீங்கன்னா மனிதனுடைய விலங்கின பதிவு வித்தின் வழியாகவே வந்திருக்கு. அப்ப அது மன நிறைவை கொடுக்கும் பாத்தீங்கன்னா இல்ல, மன கவலைக்குதான் அது வழிகாட்டும். அப்ப மன நிறைவை பெறணும்னா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, தவம் செய்தால்தான் வினை பதிவிலிருந்து கழியலாம். அப்ப மனக்கவலை எதுக்கு வழிவகுக்கிறது? 6 தீய குணங்களாலேயும் விலங்கின பதிவுகளாலேயும் இது வருது. அப்ப இத 2யும் போக்குறதுக்கு தவம் செய்யணும். அப்ப இந்த தவத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது? அப்ப மனக்கவலையில இருந்து நம்மளால போக்கி இறைநிலையை அடைய முடியும்னா முடியும். அதுக்கு ஒரு கவி திருமூலர் சொல்லியிருக்காரு பாருங்க, திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு தோனே இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. அதாவது பாருங்க, திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு தோனே இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. வினைக்கும் தனக்கும் அக்கேடில் புதல்வன் வினைக்கும் தவம் அறம் ஏற்றுனே யாமே. தவம் அறம் ஏற்றுனே யாமே. என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியும் சஞ்சீத கர்மம்னா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த செய்த கர்மமே பாத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கடல்ல நம்ம இந்த மனக்கவலையால சிக்கி தவிச்சிடக்கூடாது. அதுல இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு துடுப்பாதான் எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா தவமும் அறமும் கை கொடுக்குமா. துடுப்பு மாதிரி கை கொடுத்து வெளியே வர்றதுக்கு உதவி புரியுமா. அப்ப இந்த தவமும் அறமும் தான் நமக்கு மனக்கவலையை போக்குறதுக்குமே உதவுது. அத இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மனக்கவலையிலிருந்து விடுபட்டால் மன நிறைவு கிடைக்கும், மன நிறைவு கிடைத்தால் இறையுணர்வை பெறலாம். அத கூட கடவுள் வாழ்த்துல குறள் 7ல ஒரு குறள் சொல்லியிருப்பாங்க, தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. திருப்பியும் சொல்றேன், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப இறைநிலைய நம்ம அடைஞ்சிட்டோம்னா மனக்கவலை நமக்கு போக்கிறோம். அப்ப மன கவலை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமா மன நிறைவு கிடைச்சிடும்.
அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில மன நிறைவுங்கிறது நம்ம இறைநிலையை அடைவதில் தான் இருக்கு. அந்த இறைநிலையை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய அருகுணங்கள் சீரமைப்பும் விலங்கின பதிவுகளை மாற்றத்துக்கும் எது துடுப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தவம். அப்ப இந்த தவம் செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனிதனுடைய மனம் உயிரையே கவனிக்கிறது. புருவ மத்தியில தனது உயிரை கவனிக்கும் போது மனம் தன் மூலத்தை கவனிக்கிறது. அதாவது ஆன்மாவோடு லயக்கிறது. அதனாலதான் அது ஆலயம்னு சொன்னாங்க. இப்படி ஆன்மாவோடு லயமாகிறத ஆலயம்னு நம்ம பேர் வச்சு சொல்றோம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொல்லுவாங்க. புருவ மத்தியில ஆன்மா என்ற உயிரோடு மனம் போய் லயமாகிறது. அப்போது மனம் என்ன பண்ணுனா அந்த பீட்டால இருந்து ஆல்பா நிலைக்கு வருது. அப்ப ஆல்பா நிலைக்கு வரும்போது மனம் என்ன பண்ணுது? சிந்திக்குது. அத பாருங்க, திரிகாலம் ஞானம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே செய்த செயலுக்கான விளைவை அனுபவித்திருப்போம். அதுதான் அதன் விளைவு. தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூணையும் கணித்து செயல்படக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து தவத்துல கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த திரிகலா ஞானம் மூலம் அந்த ஒரு தவம் வந்து பண்ண பண்ண மனம் ஒரு பக்குவ நிலைக்கு வருது. அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம செய்யும் போது துன்பம் இல்லாத செயலை செய்யும் பழக்கம் உண்டாகுது. அத மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஆறாவது அறிவோட சிறப்பை சொல்லியிருப்பாங்க பாருங்க. பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சழிப்பில்லா பேரின்பமாம். அதாவது பிறருடைய இன்பத்தை நம்ம பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அப்பனாதான் நம்மளுடைய மன கவலை நீங்கி மன நிறைவுக்கு வரும். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. வழியில ஒரு பிச்சைக்காரரை பாக்குறீங்க, இல்லைன்னா ஒரு குழந்தையோ யாரோ வந்து ஒரு பசிக்காக வாடுறத பாக்குறீங்க. அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்சது சாப்பாடோ இல்ல காசாவோ போட்டு நம்ம நிறைவு செய்துட்டோம். அந்த குழந்தையும் வயிறார சாப்பிட்டாங்க. அவங்க அந்த நிறைவுனால ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அவங்க சொல்லக்கூடிய வாழ்த்தும் அந்த மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது அந்த தவத்தால கிடைக்கக்கூடிய நிறைவை விட புதுசா இருக்கும். அதான் சொல்றாங்க மகரிஷி, கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்துதான் தீர்க்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்தால்தான் மன நிறைவு கிடைக்கும். அப்ப இந்த மன நிறைவுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த 6 குணங்களையும் சீரமைக்கணும், விலங்கின பதிவுகளை நீக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் செய்யறதுக்கு தவம் செய்யணும். அப்ப இந்த தவம் செய்யறதுனால நம்ம என்ன பார்த்தோம்? மனதோட அலை சுழல் வேகம் குறையுது. மன அலை சுழல் வேகம் குறைய குறைய நமக்கு என்ன நடக்குதுன்னா கடமையை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை கிடைக்குது. அதுதான் மகரிஷி சொல்லுவாரு, கடவுளை உணர்ந்தவன் கடமையை நாடுவான், கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான். திருப்பியும் சொல்றேன், மகரிஷி சொல்லியிருக்காரு, கடவுளை உணர்ந்தவன் கடமையை நாடுவான், கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான். அப்ப இந்த தவம் செய்யும் போது நம்மளுடைய கடமை சரிவர நடக்கிறத நம்ம உணர்ந்துருப்போம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பாருங்க. எப்பவுமே தவத்தை முறைப்படி செய்யற அன்பர்களுடைய வீட்டுல பாருங்க, அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுதோ இல்லையோ கரெக்டா அவங்களுடைய வேலை அதுக்கேத்த மாதிரி சரிவர போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கிளாஷஸும் இருக்காது. இதுவே உங்களுடைய பக்கத்து வீட்டு அன்பர்கள், இதுல ஈடுபடாத அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு முடிக்கணும்னு ஒரு ஷெடியூல போட்டு வைப்பாங்க. அது கொலாப்ஸ் ஆகி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி மனக்கவலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்ப ஒரு தவம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மனக்கவலை வந்து போக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய கடமையை சரிவர செய்யறதுக்கும் அது உதவி புரியுது. அப்ப தவம் வந்து முன்னெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோங்கன்னா தவம் பண்ணா சன்னியாசியாதான் போகணும், உலக இன்பத்தை விடுத்து குடும்ப கடமையெல்லாம் விட்டுட்டு போறதுதான் வந்து தவ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னமும் அது சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மகரிஷி பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு அழகா எளிய முறையில
யாரு வேணாலும் உடற்பயிற்சி செய்யலாம். காயக்கல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வுகள் இதெல்லாம் எவ்வளோ ஒரு எளிய மக்களுக்கு போய் சேர அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம குடும்ப கடமைகளை இருந்துகிட்டே தவம் செய்து நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்தாலே இந்த மனக்கவலையை போக்கிடலாம். ஒரு ஒரு குடும்ப பெண்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மனக்கவலையா இருக்கும் அப்படின்னாலே அந்த டைமுக்கு அதை முடிக்கலனாலே நிச்சயமா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் கொண்டு போய் விடும். அப்போ ஒரு தவம் செய்தாலே நமக்கு கடமைகள் சரிவர செய்ய முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தவத்தோட தன்மைய திருவள்ளுவர் வரிகளா கொடுத்திருக்காரு. அவருடைய தவத்தின் அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா குறள் 261ல உற்று நோய் நோன்றல் உயிர் குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. உற்று நோய் நோன்றல் உயிர் குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. அதுக்கான பொருளை பாருங்க. தனக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் தவத்தின் தன்மைகளாகும். என்ன சொல்றாங்க? ஒரு தவ அதோட தன்மையை பார்த்தீங்கன்னா பிறருடைய துன்பத்தை நமக்கு போக்குறதுக்கான வழி நமக்கு தவத்துல கிடைக்கும். நம்மளுடைய துன்பமும் போக்கிக்கலாம், பிறருடைய துன்பத்தையும் போக்கி உயிர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை நமக்கு தவத்துல கிடைக்குது. அப்படிப்பட்ட தவம் நமக்கு நிச்சயமா மன நிறைவுக்கு தான் அது வழி வகுக்கும். அதனாலதான் சொல்றாங்க, வள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்லியிருப்பார் பாருங்க, தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. தவம் செய்கிறவர்களே தங்கள் கடமையை செய்கிறவர்கள், மற்றவர்கள் ஆசையினுள் அகப்பட்டு வீண் முயற்சி செய்பவர்களே ஆவர். எப்பவுமே முன்ன நம்ம பார்த்த மாதிரிதான், தவம் செய்தோம்னா நம்மளுடைய கடமை சரிவர நடக்கும். நீங்க எந்த டைமுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அது சரிவர உங்களால செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் தவத்துல உண்டு. நம்ம ஒரு ஷெடியூல போட்டிருப்போம், அது நடக்குதோ நடக்கலையோ அடுத்த ஒரு ஷெடியூல புதுசா ஒண்ணு போடுவோம், அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஆக மொத்தத்துல அந்த ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய வேலையா சுமையா பலுவா அது நமக்கு தெரியும் போது மனக்கவலையை விட்டுருது. அப்ப மனக்கவலையில் அது விடும் போது நம்மளால தவத்தில் ஈடுபட முடியும். அப்ப தவத்துல ஈடுபட முடியலன்னா இறைநிலையை அடைய முடியும். இறைநிலையை அடைஞ்சாதான் மன நிறைவு கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்மளுடைய ஒரே ஒரு தூண்டு கோலா தவம் தான். அப்ப அந்த தவத்துல நம்ம இருக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய ஊழ்வினை நமக்கு தடை செய்யும். ஒரு 6 நாள் 7 நாள் கடுமையா தவம் இருக்கணும், மனநிறைவு பெறணும், நம்ம உட்காருவோம். ஆனா நம்ம செய்த ஒரு ஊழ்நிலை நம்மளுடைய வினை பதிவு நம்மளை அதை செய்ய விடாது. அதையும் மீறி அந்த தவத்துல ஆழ்ந்து இருக்கிறவங்க நிச்சயமா ஞானத்துலதான் முடியும். அது அவங்க ஒரு பெரிய ஒரு ரிஷியாதான் வருவாங்க. நம்மளுடைய தடைகளை நீக்கி அதை தவத்துல திருப்பியும் நம்மளுடைய மனதை லயப்படுத்தி அதை மேற்கொண்டு கடைப்பிடிச்சு அதை கண்டினியூ பண்ணணும். அதை நடுவுல விட்டுறதுக்கான வாய்ப்பை நம்மளுடைய வினைப்பதிவு கொடுக்கதான் செய்யும். அதை நம்ம உணர்ந்து, ஃபார் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்போம், டெய்லியும் ஒரு தவம் செய்வோம். அந்த தவம் செஞ்சுட்டே வரும்போது ஏதோ ஒரு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை 6 மணிக்கு கரெக்டா போயே ஆகணும், செய்ய முடியாம தட்டுப்படும் நிலைமைக்கு உண்டாகும். நம்மளுடைய வினைப்பதிவு அப்படிதான் கொண்டு போய் நிறுத்தும். அதையும் நம்ம சமாளிச்சு அந்த தவத்துல கடுமையா ஈடுபடுறதுதான் நம்மளுடைய மனக்கவலைய போக்கி இறைநிலையை உணர்றதுக்கான வழிய வகுப்போம். வள்ளலார் சொல்லியிருக்க இந்த தவத்தோடைய தன்மைகளை பார்த்தீங்கன்னா நிச்சயமா இறைநிலைக்கு அடைய வேண்டியதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கும். அப்ப மன நிறைவே மனிதனின் மகிழ்ச்சிக்கான சுரங்கம். இச்சுரங்கத்தை அடைவதற்கு மனவளக்கலை பயிற்சிகளை செய்தாலே போதும். இந்த மிக எளிய முறையில் மகிழ்ச்சிக்கான சுரங்கத்தை அடைந்து விடலாம் என்பதை நினைவில் கொண்டு தினசரி மனவளக்கலை பயிற்சிகளை செய்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இவ்வாய்ப்பை அளித்த ஸ்கை யோகா சென்டர் துபாய் அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.
பதவிகளையும் போக்கி தவம் செய்தால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறலான்னு மிகவும் அருமையா சொன்னீங்க. இதைத் தொடர்ந்து அன்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாகவும் சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் நம்ம மகரிஷி கொடுத்துருக்காரு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு மன நிறைவு மன மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி அழகா சொன்னீங்க. திருக்குறள் இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மனநிறைவு மனநிறைவு தங்களுடைய வாழ்க்கையில எப்படி கிடைச்சது அப்படிங்கிற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டா நல்லா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. மன நிறைவுக்கு பாத்தீங்கன்னா தவம் ஒன்றே மன நிறைவுக்கு வழிவகுக்கும். அந்த மன நிறைவை தவத்தால மட்டும்தான் நான் கொண்டு போனேன். ஊழ்வினை எவ்வளவு என்னைய கொடுத்தாலுமே தவத்துல இருந்து நான் வெளியே வரல. அதை நான் கடைபிடித்தனாலதான் மன நிறைவோடு இன்ன வரையும் என்னால செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் மகரிஷிக்கு தான் வாழ்க வளமுடன் சொன்னோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளம். நான் முருகராஜ் பேசுறேன் துபாயில இருந்து. வாழ்க வளமுடன். ரொம்ப அப்புறம் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அருள்நிதி ஆனந்தி அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துருங்க. இன்று சிந்தனை விருந்து கொடுத்த அருள்நிதி ஆனந்தி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை வாழ்த்திடுவோம். அருள்நிதி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அடுத்ததாக தவம் எடுத்த ஏபிடி நதியா விஜயசங்கர் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் குடும்ப வளம் தொழில் நலம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மாலை நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிவிப்பு.